கேஏடி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, வேர்ல்டு கோகோனட் டே, உலக தென்னை நாள். தென்னை விவசாயம் செய்யும் அனைத்து விவசாயிகளுக்கும் தென்னை நாள் வாழ்த்துக்கள். எங்கிட்ட இயற்கை உரங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம், தென்னைக்கு ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சப்போர்ட் மீ. தெங்கு நீண்டு ஈற்று உயிர்மை கெடும் காய்வரின் நன்னூல் 187வது பாடல் இது. இந்த பாடல் எதுக்காக போட்டிருங்க அப்படின்னா, தேங்காய் எப்படி பேர் மாறி இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து இந்த நன்னூலில் வந்து இந்த வரிகள் இருக்குது. எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காய், தெங்காய், தெங்குக்காய், தேங்காய். நாளாகவே இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு இந்த மாதிரி ஒரு பேர் வந்து மாறி தேங்காய்ன்ற ஒரு பேர் காரணமாக இருக்குது. இது வந்து அந்த நன்னூல் படி நம்ம எடுத்தது, அதே மாதிரி எடுத்தது தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காயோட பயன்பாடுகள் வந்து அதிகமாக இருக்குது நம்ம நாட்டிலேயே. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான வந்து ப்ரோட்டீன் உள்ள ஒரு ப்ரோட்டீனாக இருக்கட்டும், அதில் இரும்பு சத்தாக இருக்கட்டும், ஒரு கால்சியம் கண்டா இருக்கணும். தாய்ப்பாலுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து தேங்காயில் வந்து உற்பத்தியாகிற எல்லா பொருளுமே உங்களுக்கு சத்தானது, இன்க்ளூடிங் அந்த தேங்காய் நாட்டுச்சக்கரை இருக்கட்டும், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க நீராவாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. அதனால் தேங்காய் உற்பத்தி என்னென்ன தேங்காயில் உற்பத்தி ஆகுது அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான அது ஹெல்த்தியான ஒரு பொருள். ஸோ அதனால் நீங்கள் வந்து தேங்காயில் வந்து என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கி போகிற இடத்துலலாம் நல்லா சாப்பிடுங்க. தேங்காய் பூ சாப்பிடுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்டென்ட் இருக்குது. அதில் வந்து ஆக்டிவ் ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதனால் வந்து தேங்காய் பூ தேங்காய் என்னென்ன கிடைக்குது எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்காயை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு நீங்கள் இன்றைக்கி எங்கேயாவது ரோட்டில் போகும்போதோ ஏதாவது ஒரு தோப்பில் பார்த்து ஒரு தேங்காவோ இளநியோ ஏதாவது வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு தேங்காய், இன்றைக்கி வந்து உலக தேங்காய் நாளுங்க, வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஒரு தேங்காய் கொடுத்து ஒரு 50 ரூபா 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் ஃபார்மருக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்து விவசாயம் ஊக்குவிக்கின்றது கிடையாது. நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தோட்டத்தில் இறங்கி பண்ணும்போது அவங்க இதை விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் போகிற இடத்துலலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து ஒரு இளநீ குடித்தேன், ஆனால் 30 ரூபா கொடுத்து நான் குடித்தேன். பட் அவங்க என்னென்னா வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 தேங்காய் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ பயங்கர ஹாப்பி, நம்மளும் ஹாப்பியாக இருக்கும். நேரடியாக விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இன்றைக்கி பண்ணுறாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குற என்னைக்கு பண்ணாலுமே செஞ்சு டேரெக்டாக வந்து ஒரு ஒரு தோட்டத்துக்குள்ள இறங்கி நீங்கள் பண்ணுங்கள். அவங்களுக்கு டேரெக்டாக ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கி சார் நல்லா எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுப்பாங்க. நல்லா சப்போர்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நிலமையில் வந்து டேரெக்டாகவே நீங்கள் ஃபார்மருக்கு நிறையா தோட்டத்தில் போய் கலெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயோ சாப்பாடு வந்து ஒரு இடத்துல தேடி போய் சாப்பிட்றோம். அதனால் நீங்கள் உணவுப் பொருட்களே வந்து இந்த மாதிரி விளைவிக்கும் போது டேரெக்டாக போய் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடும்போது அவங்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விவசாயிகள் கண்டிப்பான முறையில் வளரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, நம்ம ஆண்டிவே போகிற வழியில் எங்கே தோப்பு கிடச்சாலும் சரி அங்கே இறங்கி அவங்ககிட்ட என்ன பொருள் விளையுதோ அந்த பொருளை வாங்கி சேர்ந்தாங்க ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுத்து என்னவோ அதை கொடுத்துட்டு வாங்கினீங்கன்னா பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபார்மருக்கு சப்போர்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்திங் நல்லாயிருக்கும். இயற்கையில் நிறையா பேர் இயற்கை விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளை வாங்கி சாப்பிடும்போது பெட்டராகும், ஃபார்மருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி அந்த விஷயத்தை நான் பண்ணேன், பயங்கர நானும் ஹாப்பி, அந்த ஃபார்மரும் ஹாப்பி. ஸோ அதனால் எல்லாருமே அதை பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. எங்களோட டீமும் அதான் எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து போகிற வகையில் எதுனாலும் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபார்மருக்கு, சரிங்களா? அதே மாதிரி எங்களுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய போகிற வீடியோவில் எல்லாமே வந்து விவசாய சார்ந்த பதிவுகள் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையை நேசிப்போம், இறைவனை காண்போம், இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ இயற்கை உரங்களை நிறைய யூஸ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.